Hi friends, welcome to my channel Middle Class Spicy. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான விரால் மீன் குழம்பு எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி இதை மாதிரி அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், 3/4 கப் அளவு புளி கரைசல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், பெப்பர். விரால் மீன் இதை மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்பதற்கு கடுகு, கறிவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இப்போ நம்ம சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனேயே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்காக இப்போ நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நல்ல ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக 2 தக்காளி இதை மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இது கூட ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி இந்த மசாலா வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்குறது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் அது கூட சேர்றது மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டோம்னா ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ சுவையான விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி அப்படியே இதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி இலையோட ஃப்ளேவர் அந்த ஃபிஷ் குழம்புல நல்லா இறங்கியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.